குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் டெல்லியிலையோ அல்லது குஜராத்திலேயோ அல்லது வாரணாசியிலேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ சந்திக்கிற பொழுது எத்தகைய ஒரு நட்புணர்வோடு திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவர்களை திரு நரேந்திர மோடியை மதித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், பொதுவெளிகளில் பார்த்தோம். திரு அமித்ஷா கூட பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது இருந்தது. ஆனால் தொடர்ந்து ஒரு புறக்கணிக்கும் நிலை இருப்பதை அவர் உணர தொடங்குகிறார். புறக்கணிச்சிட்டாங்க. ஆமாம், புறக்கணிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக திரு எடப்பாடியை டெல்லிக்கு அழைத்து அமித்ஷா ஒரு ஒப்பந்தம் போட்டார்ல, என்டிஏ அதிமுக கூட்டணி, அதிலிருந்தே அவரை புறக்கணிக்கிற அந்த நிலை தொடங்கியது. இங்கு வந்துமே திரு அமித்ஷா வந்து இந்த பிரச்சனை தொடர்பாக, திரு ஓபிஎஸ் பிரச்சனை தொடர்பாக சொன்னபோது அது உட்கட்சி பிரச்சனைன்னு கடந்து போயிட்டார். 2017 அதிமுக உட்கட்சி பிரச்சனை தானே, அதில் தலையிட்டாங்கல்ல. இப்போ எப்படி இந்த உட்கட்சி பிரச்சனைன்னு கடந்து போகிறது அப்படிங்கிற மாதிரியான பார்வை அதிமுகவில் திரு ஓபிஎஸ் பின்னர் அணிவகுக்கிற நிர்வாகிகள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலும் அந்த உணர்வு இருந்தது. தொடர்ந்து புறக்கணிக்கிறார்களே அப்படிங்கிற மாதிரி.